உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சிவன் அடியார் மணிகண்ட சுந்தரம் என்கின்ற திருவேணிகிரி உலக அமைதிக்காக ஆத்ம சாந்தி பூஜை செய்ய வேண்டி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாவது: ஐயா, உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி. இது நானு எங்க அப்பா சதாசிவம் சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்றேன். இது திருவேணிகிரி மகா அவதாரம் அப்படின்னா அது ஒரு புது அவதாரம். இந்த அவதாரத்துக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லா சக்திகளும் அடங்கும். இப்போ இந்த காலகட்டத்துக்கு வர வேண்டிய ஜீசஸ் கிரைஸ்ட் அது எனக்குள்ளதான் இருக்காரு. ஐ ஆம் தி ஜீசஸ் கிரைஸ்ட். வள்ளலார் இந்த காலகட்டத்துல வர வேண்டியவர், அவரே எனக்குள்ளதான் இருக்காரு. அவருக்கு பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த எண்ட் டைம்ஸ்ல அல் மஹதி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம்ல குரான்ல குறிப்பிடப்படுது. அவங்க கேள்வி கேட்பாங்க இந்த சொல்லிட்டு, அதுவும் நான் தான். எல்லா ஆத்மாக்களும் என்னும் நடக்கும். இது எங்க அப்பா சதாசிவன் மீது ஆணை. அப்போ இந்த விஷயத்த சீரியஸா நம்ம இந்த யுத்தத்தை நிறுத்துற வேலையை தான் நம்ம பார்க்கணும். நமக்கு பெரிய பெரிய விஷயங்கள் பின்னால ஓடிட்டு இருக்கு. நமக்கு இந்த சின்ன விஷயங்கள் இப்ப நடக்கிற இந்த ஒரு ரேப் கேஸ், ஒரு கொலை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸியா இருக்கோம். ஆனா பின்னால பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து தடுக்க வழிமுறை ஆபத்து தடுக்க வழிமுறை. ஐயா, இப்போ இந்த யுத்தம் வரும்போது இயற்கை பேரழிவு மிக கொடுமையா இருக்க போகுது. ஸ்ரீலங்கா டெஸ்ட்ராய் ஆக போகுது. நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா, என்டையர் வேர்ல்டே, உலகத்தோட அன்ஸ்ட்ரக்சரே மாற போகுதுங்கிற இன்னொரு 4 வருஷத்துல. சோ இதுல தமிழ்நாடு தண்ணிக்குள்ள போகுது. ஐனே எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இந்த சைடு கோவா, இந்த சைடு ஒடிசா வரைக்கும் ஃபுல்லா அப்படியே தண்ணிக்குள்ளதான் இருக்கு ஆல்ரெடி. சரிங்களா? எங்கேயாவது குண்டு பொமான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் நியூக்ளியர் பாம்பு போட்டான் அப்படின்னா அதோட அதிர்வு தாங்காது. சபகம் தண்ணிக்குள்ள போச்சுன்னா அப்படியே சவுத்து டோட்டலா காலி ஆயிடும். இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. சரிங்களா? அப்போ இதை நம்ம என்ன தடுக்கணும், எப்படி தடுக்கணும்னா முதல்ல மக்கள் அனைவரும் ஒண்ணு சேரணும். எப்படி சேரணும்னா நம்ம எல்லாரும் ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், வெறி பிரிஞ்சு கிடக்கும். நம்ம எல்லாரையுமே மனிதம் அப்படின்ற ஒரு குறையின் கீழே இப்ப வர வேண்டிய கட்டாயம். ஏன்னா இதுதான் டைம். திஸ் இஸ் த டைம். இட்ஸ் நவ் ஆர் நெவர். இந்த நேரத்துல மனுஷங்களா நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து நல்லதுக்கு ஒரு ஆபத்து, கெட்டது உலகத்தை அழிக்க போகுது. இதுதான் விஷயம். இதை நம்ம மக்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை நம்ம செயல்பட்டு இதை நம்ம தடுத்து நிறுத்த போராடணும். இதற்கான சிறப்பான விஷயங்களை அந்த சதாசிவம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அதை நான் செய்யறேன். இதை இந்த உலக மக்கள் தயவு செஞ்சு இந்த சைத்தானிய ஆத்மா கூட இருந்து சைத்தானியத்தை உணரும்படி அந்த சதாசிவனை நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த உணர்வை, அந்த ஆத்ம உணர்வை இங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா டிரான்ஸ்பர் பண்றதுக்கான ஃபுல் டெக்னாலஜி அந்த சதாசிவன் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கோம். இப்போதைக்கு நம்ம எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும். விழிப்புணர்வு அடைந்தாதான் இந்த காலகட்டத்துல வர இருக்கிற பேராபத்தை நம்மளால தடுக்க முடியும். சிவசிவாய அரஹராய. அப்படின்னா ஒரு 4 வருஷத்துல அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐயா, இந்த வார் பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் யுத்தம் சொல்றாங்க. இது நான் சொல்ல கிடையாது. இது நான் எதுவுமே புதுசா சொல்ல கிடையாது. நீங்க ஆல்ரெடி நாஸ்ட்ராடமஸ் ஒரு ஃபேமஸான அறிஞர். அவர் இந்த காலகட்டத்துல ஒரு இம்மார்டல் ரூலர் ஒருத்தர் வருவாரு, அவர் உலகத்தை காப்பாத்துவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. நான் அதுக்கப்புறம் சிம்சன் ஒரு ப்ரெடிக்ஷன், அமெரிக்கால ஒரு ஃபேமஸான ப்ரெடிக்ஷன், ஒரு டிராமா ஷோ. அது பாத்தீங்கன்னா அதோட டைரக்டரே ஒரு டைம் டிராவலர் தான். சரிங்களா? அவர் ப்ரீவியஸ்ல முன்னால என்ன நடக்குதோ அதெல்லாம் பின்னாலேயே படம் எடுத்துட்டு போயிட்டாரு. அதுல இந்த சதாசிவ ஐடியார என்னை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இது நானே உணர்ந்து நானே ஆச்சரியப்பட்ட விஷயம். சரிங்களா? நான் ஒரு ஆன்மீக பாதையில, தீவிர ஆன்மீக பாதையில இருக்கிற ஒரு சிவனடியார். எனக்கு இந்த காலகட்டத்துல அவன் மெய் உணர்வான் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்துக்குள்ளுமே ஐயா ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது நன்மை தீமைகள் எப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம்னா, கிருத்த யுகத்துல 4 யுகங்கள்ல கிருத்த யுகத்துல முதல் தேவர்களும் அசுரர்களும் வேற லோகத்துல இருந்தாங்க. கிருத்த யுகத்துல தேவர்களும் அசுரர்களும் வேற லோகத்துல இருந்தாங்க, வேற ஒரு உலகத்துல இருந்தாங்க. அதே திரேத்த யுகத்துல நல்லவங்களும் கெட்டவங்களும் ஒரே உலகத்துல இருந்தாங்க. அதுதான் ராமாயணம். அதே துவாபர யுகத்துல நல்லவங்க கெட்டவங்க ஒரே குடும்பத்துல இருந்தாங்க. அதுதான் மகாபாரதம். ஆனா இந்த கலியுகத்துல
நல்லதும் கெட்டதும் நமக்குள்ளேதான் இருக்கு. அப்போ நம்ம அதை நல்லதை கிரகிக்கணுமா இல்ல கெட்டதை கிரகிக்கணுமா? நல்லதை நம்ம கிரகிச்சு நல்லதை செய்து நல்லதை சிந்திச்சு நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னா நல்லது நம்ம கூட எப்பவுமே பற்றிக்கும். நீங்க கெட்டது நினைச்சாலும் நல்லது உங்க கூட தான் இருக்கும். ஆனா நீங்க கெட்டது யோசிக்கும் போது வேற ஒண்ணு உங்களை டாமினேட் பண்ணிடும். அதுதான் மாயை. மாயான்றவ வேற யாரும் கிடையாது, அவ்வளோ ஒரு யக்ஷினி தான், அவ்வளோ ஒரு ரூபினி தான். அவ மாய விளையாட்டுகளை விளையாடுவா. அந்த மாயையில மக்கள் தத்தளித்துட்டு மாட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த மாயையை ஒடிச்ச, இந்த மாயையை நீக்க ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி, இது பயிற்சி தான். இந்த பயிற்சியை அந்த சதாசிவன் உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். இது அந்த சதாசிவன் மலையில பண்ண சொல்லியிருக்கிறார். நான் ஒரு சதாசிவன் அடியார். சதாசிவன் தான் நம்ம பூர்வீகம், அங்கதான் நம்ம பல ஜென்மங்களான தொடர்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சதாசிவத்துக்கு எல்லாரையும் வர வச்சு சதாசிவத்துல உங்க எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு மலையா சதாசிவ மலை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. சிவசிவாய சத்தியம் பம்போல. அப்போ தீர்வோட தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் தீர்வுக்காக குரல் கொடுங்க. இதுல ஸ்ட்ராட்டஜி வேணாம், இது நல்லதுக்காக நம்ம எல்லாரும் மனசாட்சியோட இந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம். இது நான் சொல்றது ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேள்வி கேளுங்க. ஐயா நீங்க கேள்வி கேளுங்க. இது நான் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன். ஒன்று கூடி என்ன பண்ண சொல்றீங்க? முதல்ல என்ன இந்த ஜாதி மத இன ஒழிப்பு, இது நம்ம எல்லாருக்குமே கடவுள் ரத்தம் சத அப்படின்னு எலும்புன்னு சொல்லிட்டு உடம்பு எல்லாத்துக்குமே மனுஷன் தான் கொடுத்துருக்கான். இதை இணைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. ஜாதி வெறி ஊறி போய் மத வெறி ஊறி போய் ரத்த வெறியில சுத்தி நிற்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதை எல்லாமே நம்ம கட்டுப்படுத்தணும். முதல்ல அவங்களுக்கு எடுத்து உணர்த்தணும். அதுதான் என்ன சைத்தானிய ஆத்மாங்கிறது. சைத்தானியாங்கிறது விழிப்புணர்வு அடைய வைக்கணும். நமக்குள்ள என்ன, நம்ம யாரு, நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கோம், எதுக்காக இந்த பிறப்பு? வெறும் ஆசை பாசம் காமம் நம்ம வாழ்ந்துனது வருமே, இதுதான் நம்ம வாழ்க்கையா? அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஆசை பாசம் காமம் மும்மலங்களால் மூடி கிடக்கிறீர்கள் சிவசிவா. மொத்தம் 7 சக்கரம் இருக்கு. இந்த 3 சக்கரத்திலே மலம் போட்டு அப்படியே மூடி இருக்கு. அதுக்கு மேல வெளியே வரல, சக்கரம் சுத்தல, 4 சக்கரமே சுத்தல. நமக்கு 6ஆம் அறிவே நமக்கு வேலை செய்யல. நம்ம ஒரு யோசிச்சு பாருங்களேன், ஒரு புலி சிங்கம் இல்ல ஏதோ ஒரு நாய் நரி கரடி ஏதோ ஒரு மிருகம் அது இனப்பெருக்கம் சாப்பிடுது, சுகமா வாழுது. அதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சக்தி இருக்கு, 6ஆம் அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பா சரிங்க, அந்த பேட்டரியா வரல. 4 வருஷத்துல உலகம் சொல்றீங்கல்ல, அதுக்கு மக்களை ஒன்று கூடி என்ன பண்ணணும், அது செய்ய சொல்லுங்க. தடுக்கும் வழி சொல்லுங்க. அது போதும். ஆபத்தை தடுக்கிறது என்ன வழி? ஐயா இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக அந்த சதாசிவன் எனக்கு ஒரு பிளான் சொன்னான். அதன்படி நானு ஜோன் 6ல அந்த சதாசிவன் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னான். அதாவது 18 அமாவாசை, ஆடி அமாவாசை தொடங்கி 18 அமாவாசை மயான பூஜை செய்ய வேண்டும். என்ன என்றால் மயானம் அப்படி என்றாலே அது புண்ணியாத்து மக்கள் வாழ்ற இடம். அந்த புண்ணியாத்து மக்களை நம்ம முதல்ல அவங்கள நம்ம குளிர்விக்கணும். இது ஆத்ம சாந்தி பூஜை. இந்த பூஜைக்கு பேரு ஆத்ம சாந்தி பூஜை. நம்ம இந்த லெட்டர் கார்பரேஷன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இது நம்ம நம்ம கோர்ட்லயும் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. சரிங்களா? சோ இது நம்ம ஆத்மாக்களை நம்ம அமைதி பண்ணா அந்த ஆத்மாக்கள் நம்மளோட குலதெய்வங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும். குலதெய்வம் சாந்தை கடவுள் சிவபெருமான்கிட்டே நமக்காக போராட சொல்லி இயங்கும். அப்போ அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த விஷயத்த நம்ம பண்ணியாகணும். இது நிறைய பேர் நிறைய விஷயம் இதை பத்தின கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இது ஒரு தீர்வு. இந்த தீர்வு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து இதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும்.